ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 4வது அத்தியாயத்தில் 24வது ஸ்லோகம். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினாஹ. பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிர் பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினாஹ. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? பிரம்மார்ப்பணம், அர்ப்பணம், நாம் எது செய்தாலும் அது பிரம்மத்திற்கு அர்ப்பணம். பிரம்மம் யாது? இந்த கடித கடனா சாமர்த்தியத்தில் இருக்கிறவனும் அண்டதடாகங்களுக்கும் 7-14 லோகத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மம் எதுவோ அதற்கு அர்ப்பணம் நாம் எது செய்தாலும். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி, அர்ப்பிக்கப்படும் பொருள். அந்த ஒரு ஹவிஸ்ன்னு சொன்னால் அதில் என்ன கொடுக்குறோம்? சக்கரை பொங்கல், க்ஷீரான்னம், பால் அப்படின்னு சொல்லி எது கொடுத்தாலும் அது அனைத்தும் இந்த அண்டதடாகத்தில் இருக்கிற 7-14 லோகத்தில் இருக்கிற கடித கடனா சாமர்த்தியத்துக்கும் அதற்கும் தலைவனாக இருக்கக்கூடிய பரம்பொருள் பரம்பிரம்மம் எதுவோ அதற்கே அர்ப்பிக்கப்படும் பொருள். அதுதான் பிரம்ம ஹவிஸு. அப்புறம் பிரம்மாக்னவ், அக்னியாகிற பிரம்மத்தில் பிரம்மணாகுதம், பிரம்மத்தாலேயே ஹோமம் செய்யப்படுகிறது எல்லாமே. அதாவது ஒரு யாகம் என்று சொன்னால் அதில் செய்யக்கூடிய அந்த ஹோமம், அதில் இருக்கிற பொருள், அந்த ஹோம தீயில் நம்ம சேர்க்கிறோம் இல்லையா? என்ன பண்ணுவா? எல்லா விதமான ஹோம திரவியங்கள் கொண்டாடுறது, நெய், அப்புறம் அந்த இலை ஒன்று கொடுப்பா. ஒரு நீளமாக ஒரு குச்சியில் நிறைய இதெல்லாம் போட்டு மூலிகைகள்லாம் போடுவா. அதுக்கப்புறம் அந்த மூலிகைகள்லாம் போடுவான்னு சொல்லப்படாது, அது ரொம்ப தப்பு. கலோக்கியலாக சொல்கிறோம், இல்லை, மூலிகைகள்லாம் அதில் சேர்க்கணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற அந்த யஜ்ஞ புருஷன் யார்? ஸ்ரீமன் நாராயணன். அப்புறம் 9வது அத்தியாயத்திலே பெருமாள் சொல்கிறார். 9வது அத்தியாயத்தில் சொல்லும்போது இந்த 22வது ஸ்லோகம் போல் இது எல்லாமே, இது இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாற்றுக்கும் என்ன? பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாதா பிதாமகா வேத்யம் பவித்ரமோங்காரம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாவற்றிற்கும் பிதா தான் தகப்பனாய் போலவன், தகப்பனே ஆனவன் அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் அந்த யஜ்ஞ புருஷனாகிய ஸ்ரீமன் நாராயணனுக்கும் ஸ்ரீமன் நாராயணனோட என்ன பிராட்டி மகாலட்சுமிக்கும் என்ன பண்ணுவா? அந்த ஹோமத்தில் என்ன பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பிப்பா. அந்த பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பிப்பதாக இருந்தாலும் பிரம்ம ஹவிஸ். பிரம்ம ஹவிஸ் என்ன? அந்த ஹோமத்தில் சமர்ப்பிக்கப்படும் பொருள். அது உணவாக சமர்ப்பிக்கப்படும் பொருள். அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்கு? பிரம்மமே அக்னியாகவும் பிரம்மமே அர்ப்பிக்கப்படக்கூடிய பொருளாகவும் என்ன அக்னிய பிரம்மாக்னவ் அப்படின்னு சொன்னால் அந்த அக்னி இருக்குது. அது யார்? பிரம்மாக்னவ், அதுவே அக்னி ஆகிற பிரம்மத்தில் பிரம்மணாகுதம், பிரம்மத்தாலேயே ஹோமம் செய்யப்படுகிறது. அதுபோல பிரம்ம கர்ம சமாதினாக, கர்மமாகிய பிரம்மத்தில் சமாதி எய்தும் தேன அவனால் பிரம்ம பிரம்மமே கந்தவ்யம். கந்தவ்யம் என்று சொன்னால் வாசனையுடன் சிறப்பாகவும் என்ன மேன்மை தங்கியதாகவும் அடையப்படும் பொருள். இருக்கிற ஒரு ஞானி என்ன சொன்னால் அவன் செய்யக்கூடிய முயற்சிகளில், அவன் செய்யக்கூடிய கர்மங்களில் அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அது பிரம்மமே, எல்லாமே பிரம்மார்ப்பணம். எது செய்தாலும் சில பெரியவாள்லாம் இருக்கா, பேஷண்ட்டே இருக்குச்சே எல்லாத்தையும் இப்போ முடிச்சுட்டோடனே சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அப்படி சொல்லுவாள். நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம நினைப்போம் நம்மளுக்கோட நிலைமையில் அது எப்படி புரியும்னா, என்ன சாதாரணமாக கேஷுவலாக ஒரு லாங்குவேஜ், ஒரு சமாச்சாரத்தை சொல்லிட்டு அது எதுக்கு கிருஷ்ணார்ப்பணம் சொல்கிறா அப்படின்னு. ஆனால் அதனுடைய உள்ளுரை பொருள் என்னன்னு கேட்டால், நம்ம எது செய்தாலும் என்ன பேசினாலும் சாதாரணமாக கலோக்கியலாக ட்ரைவியல் திங்ஸு டெய்லி டே டு டே ரொட்டீனில் செய்யக்கூடிய செயல்கள் செய்தாலும் அதற்குறித்து பேசினாலும் அதுவும் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம் தான். இதுபோல் பிரம்மார்ப்பணம் எல்லாமே பிரம்மத்திற்கு அர்ப்பணம்.
எல்லாமே பிரம்மத்துக்கு கொடுக்கக்கூடிய அர்ப்பிக்கப்படக்கூடிய பொருள். அதில் ஹவிஸ்ன்னு சொன்னால் ஹோமத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய என்ன மூலிகை வகைகள். அதுக்கப்புறம் பிரம்ம ஹவிஸ்க்கு அப்புறம் பிரம்மாக்னி. அந்த அக்னி இருக்குதே, ஹோமகுண்டத்தில் தெரிகிற அக்னி இருக்கே, அந்த அரணிக்கட்டை மூலமாக தேய்ச்சி அந்த அக்னியை வரவழைச்சாலே அந்த அக்னி என்னது? பிரம்மமே அக்னி. அப்புறம் பிரம்மா அதில் ஒரு ஹவிஸ் கொடுப்பா. பிரம்மா அதில் ஆஹூதி கொடுக்குறமே, அதுவும் பிரம்மாவே. பிரம்மா அர்ப்பணத்தினாலும் பிரம்மாவுக்கு பிரம்மம் என்ற வார்த்தை இங்கே என்னது, எதை குறிக்கும்? சர்வ வல்லமை பொருந்திய ஆம்னிபர்சன்ட் பரபிரம்மம், அதாவது கடித கடனா சாமர்த்தியங்களை கொண்டவன். அப்புறம் சர்வஜன், சர்வவியாபி, சர்வாந்தரியாமி, 14 லோகத்துக்கும் படைத்த தலைவன், எல்லா ஜீவராசிகளுக்கும் தகப்பனாரை போன்றவர், தகப்பனாராகவே இருப்பவர். அவருடைய ஆதீனம் இல்லாமல் என்ன பசுபக்ஷி அதுபோல் திரியக்கு இருக்கிற உயிரினங்களும் பிறப்பதற்கு வாய்ப்பில்லை. 6 அறிவு கொண்ட மனிதனும் என்ன ஓய்வடைவதற்கு வழி இல்லை. அதனால் பிரம்மாவோடைய அப்படின்னு சொன்னால் பிரம்மார்ப்பணம், பிரம்ம ஹவிசு அப்படின்னு சொல்கிறோம். பிரம்மணாகுதம், அக்னி ஆகிற பிரம்மத்தில் இது எல்லாம் என்ன பண்ணுறது? ஆஹூதி, ஹோமம் செய்யப்படுகிறது. அதனால் பிரம்ம கர்ம சமாதினா இது உள்ளதும் ஆச்சா. அதுக்கப்புறம் நம்ம ஏதோ ஒரு கர்மா செய்கிறோம், இந்த ஹோமம் செய்கிறோம், ஹோமத்துக்கு உண்டான சாமகிரியெல்லாம் வாங்கி தரோம், ஹோம திரவியங்களெல்லாம் சேர்த்துக்கிறோம், ஹோமத்தில் கொடுக்கக்கூடிய ஹவிஸ் இருக்க சக்கரை பொங்கல் அதுபோல் இருக்கிறதெல்லாம் தயார் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பிரம்மமாகிய அக்னியை தயார் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு கர்மா. அந்த வேலையை முடிக்கிறதுக்கு, அந்த ஹோமம் செய்கிறதுன்ற அந்த ஒரு செயல்பாட்டை முடிக்கிறதுக்கு இதெல்லாம் அதுக்கு இருக்கிற லிங்க் உள்ள கர்மா. அப்படின்னா இந்த கர்மமாகிற பிரம்மத்தை, இதுவும் பிரம்மந்தான், பிரம்மவே கந்தவியம். இது சரி இவ்வளோ பண்ணி முடிச்சுட்டே எண்டு ரிசல்ட் என்ன, அதில் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த எண்டும் அடையக்கூடியதும் பிரம்மமே அப்படின்னு. அதாவது நல்ல கர்மா ஒன்று செய்கிறோம், என்ன சமுதாயத்து சிறப்புக்காக வேண்டி, சமுதாய நலனுக்காக, க்ஷேமார்த்தம், லோக சங்கிரகார்த்தம் ஒரு என்ன பண்ணுறோம், ஒரு ஹோமம் செய்கிறோம் அப்படின்னா அது மாதிரி ஒரு ஹோமம் செய்யும்போது அதில் தான் தவறு நடந்துவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், அதில் நம்ம ஏற்கனவே எப்படி இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அதை பண்ணிடணும்னு வைங்க, எல்லாமே பிரம்மம் அப்படின்னு இருக்கிறோம். பிரம்மார்ப்பணம் என்று இருக்கும் பொழுது அதில் தவறு ஏற்படாது. முதல் விஷயம், அத்தகைய நம்பிக்கை தேவை. ஒருவேளை தவறு நடந்துருது, ஏன்னா அந்த ஒரு அதுபோல் ஒரு யோகத்துக்கு கிடைக்கிறது, அதாவது அது கிடைக்கிறது ஒரு யோகம் அப்படின்னு நினைக்கிறோன்னு வைங்க. அதுபோல் ஒரு யாக யஜ்ஞத்துக்கு தேவையான சாமகிரிகளை சேகரித்து கொண்டு வருகிறோம். அப்படி வரும்பொழுது அது ஒருத்தராகவே செய்ய முடியாது, அது நிறைய பேரோட என்ன பண்ணணும், உழைப்பும் அவருடைய நேரங்களும் தேவை அப்படின்னு சொன்னால் எல்லாரும் அப்படி செய்கிறோம். ஆனால் இதில் என்ன அடிப்படையான எண்ண ஓட்டங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எல்லாமே பிரம்மத்திற்காக செய்கிறோம். பிரம்மார்ப்பணம், பிரம்மஹவிஹி, பிரம்மாக்னவ், பிரம்மஹுதம் அப்படின்லாம் நினச்சிட்டு செய்யும்பொழுது அந்த கர்மமும் என்ன ஆகுது, பிரம்மத்துக்காக செய்யக்கூடிய கர்மமாக மாறுகிறது. ஆனால் அதுபோல் செய்யக்கூடிய அந்த கர்மம் அதில் ஏதேனும் தவறு நிகழுமானால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், ஏன்னா இது ஒருத்தர் தான் பண்ணுறார், அவருக்கு மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட் வந்திருக்கு, அவருக்கு எல்லாம் இதுவே சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. எல்லாமே ஸ்ரீகிருஷ்ணருக்காக, அவருடைய மன உகப்புக்காக வேண்டியும் அந்த சர்வாந்தரியாமையாகவும் சர்வஜனாகவும் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளோட திருப்திக்காக செய்கிறோம்னு அந்த டீம் இருக்குமே, அந்த யாகம் பண்ணக்கூடிய அந்த டீமில் இது எல்லாமே அவள் யோகமாக நினைப்பா. ஆனால் சில நேரத்தில் ரொம்ப ட்ரபிள்ஸமாக இருக்குதுன்னு ஒரு ஒரு எண்ணம் அதில் போகிறதுன்னு சொன்னால் அப்புறம் என்ன தவறாது, அந்த தவறுக்கு எப்படி அதை கழுவாய் என்ன உண்டு அதில் அப்படின்னு கேட்டால், அவ்வாறு இருக்கினும் அதற்கு தோஷம் இல்லை. ஏன்னா அந்த 10 பேர் இருக்கிற ஒரு டீம்னா அதில் ஒருத்தருக்கு தான் அப்படி தோணுறதுன்னு வைங்களேன், அது பாக்கி உள்ளவரோட அந்த அர்ப்பணிப்பு மனத்துடன் செய்யக்கூடிய செயல் இதை என்ன பண்ணிடும், அதை பொசிக்கணும், இல்லாது போடும். பூமியில் தடுக்கி விழுந்தால் பூமியே சரண். ஆமாம் இல்லையா? இப்போ நம்ம ஒரு தரையில் நடந்து போயிட்டே இருக்கோம், எங்கேயோ இரடி எடுத்து கீழே விழுந்துடுறோம், என்ன பண்ணுறான், யாரும் பார்க்காத இருக்காளான்னு தான் பார்த்துக்குறோம் சாதாரணப்பட்ட விஷயத்தில். ஆனால் விழுந்த உடனே எழுந்து இதை முட்டியோ தடிச்சுண்டு தட்டி விட்டுண்டு எழுந்து போகிறோம். அதுபோல் பூமியில் தடுக்கி விழுந்தால் பூமி தான் சரணம் நமக்கு. அதுபோல் பூமோ ஸ்கலிதபாதானம், பூமியில் தடுக்கி விழுந்துட்டா பூமிரேவாவலம்பனம், பூமௌ
ஸ்கலித பாதானாம் பூமௌ ஸ்கலித பாதானாம் சொன்னால் என்ன, பூமியில் தடுக்கி விழுந்துடுறோம். அதுக்கு என்ன பலன் கிடைக்கும், அதுக்குலேருந்து எப்படி மீண்டு வருதுன்னா பூமிரேவா வலம்பனம், பூமியே நம்மளை என்ன பண்ணோம், தூக்கி விடும். நம்மளே அதை எழுந்துக்கணும். சின்ன குழந்தையாக இருந்தால் கொஞ்சம் கூட அடிபடாது, அப்படியே பூமாதேவி தாங்கினுடுவா அப்படின்னு சொல்லுவாள். நம்மளை போல் பெரிய ஆளெல்லாம் விழுந்துட்டோமான இங்கேயான ஷெராய்ப்பு ப்ரஷஸ் அதெல்லாம் வரும். அதனால் தவறுகள் நடக்காது, அங்கனம் நடந்தாலும் அதற்கு ஒன்றும் தோஷமில்லை அப்படின்னு நம்ம இந்த ஸ்லோகத்தில் புரிஞ்சுக்கிறோம். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.